ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்ப்போம். பயிற்சி 5.2. ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினி குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் ஒரு மடிக்கணினி தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடு அற்றதாக இருக்க நிகழ்வும் யாது? ஸோ ஒரு மடிக்கணினி குறைபாடு உடையனவாக கண்டறியப்பட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? குறைபாடு அற்றதாக இருக்க நிகழ்வு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் ஒரு ஃபார்முலா உண்டு. P of A dash is equal to 1 minus P of A. இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கேட்டால், கான்செப்ட் கேட்டால், ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10,000 மடிக்கணினா என்ன பேசுங்கிறது 10,000 தான். என்ன பேங்கிறது 25 மடிக்கணினி குறைபாடு உடையதாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பே, இப்போ நம்ம பழைய ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. P of A dash is equal to 1 N of E divided by N of S. ஸோ இப்போ என்ன பேங்கிறது எத்தனை? N of Eங்கிறது 25 divided by N of S 10,000 is equal to இது அடிச்சோன்னா 1/400 கிடைக்கும். இது வந்து P of A. நம்ம ஃபார்முலா P of A dash is equal to 1 minus P of A. இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்முலா இப்போ எழுதியிருக்கோம். ஸோ 1 அப்படி போடலாம். P of A இப்போலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி பழைய ஃபார்முலா வச்சு. ஸோ அந்த வேல்யூ இதில் போடணும். ஸோ இது வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணால் 400 minus 1 divided by 400. ஸோ இதில் வந்து அடிச்சு என்ன கிடைக்குன்னா, ஸோ 399 divided by 400 கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம சுருக்க முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். 16 to 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் 199 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ்வு என்ன? ஸோ இதே மாடல் தான். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பேசுங்கிறது 400. என்ன பேசுங்கிறது 400. என்ன ஏ எவ்வளோனா, ஸோ 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. ஸோ இப்போ என்ன மாடலுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? P of A dash is equal to 1 minus P of A. ஸோ நம்மளுக்கு P of A தேவை. ஸோ இப்போ P of A ஃபார்முலா வந்து is equal to பழைய ஃபார்முலா N of E divided by N of S. ஸோ இப்போ 191 divided by 400 போட்டால் நம்மளுக்கு இது என்னது P of A கிடச்சிரும். ஸோ இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ஃபார்முலா படித்தோம் அந்த ஃபார்முலா போட்டால் P of A dash is equal to 1 minus P of A. ஸோ 1 மைனஸ் P of A வந்து 191 400 குறுக்கு பெருக்கல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 400 மைனஸ் 191 டிவைட் பை 400. ஸோ இது கழிச்சிட்டா 209 டிவைட் பை 400. ஸோ இதுக்கு நம்ம அடிக்க முடியாது. ஸோ இதாங்கிறது ஆன்சர். நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்வு என்ன? அதாவது மழை பொழிவிற்கான நிகழ்வு கொடுத்துட்டு மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்வு கேட்டிருக்கான். ஸோ இப்படி கேட்டாலே என்ன ஃபார்முலா இருக்குது? P of A dash is equal to 1 minus P of A. மலைப்பொழிவு நிகழ்வு கொடுத்துருக்கான். ஸோ வந்து P of E is equal to E கொடுத்துட்டான் 91/100. இதை நம்ம சுருக்குனா இது எப்படி சுருக்கலாம்னா அடி கொடுத்தோம்னா நமக்கு 0.91 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா வந்து P of E dash is equal to 1 minus P of E. ஸோ அப்போ 1 minus 0.91 இதை போட்டான். ஸோ வேல்யூ போட்டான். ஸோ இதுலேருந்து கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.09ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக நினச்சிடும் கிடச்சிரும். ஸோ எல்லாமே ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வெரி ஈஸி. 10ஆம் வகுப்பில் இறுதித் தேர்வில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 1184 மாணவர்களில் 233 பேர் கணிதத்திலும், 125 பேர் சமூக அறிவியலிலும், 106 பேர் அறிவியலிலும் 100க்கு 100 பெற்றுள்ளனர். சமவாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அம்மாணவர் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க, அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண் பெறாதவராக இருக்க. ஸோ இந்த மாதிரி பெற்றவராக இருக்க பெறாதவராக இருக்க. ஸோ இப்படி கொடுத்தாலே நமக்கு என்னது ஃபார்முலா? நம்ம புதுசாக படித்தோம்ல அந்த ஃபார்முலா P of E dash is equal to 1 minus P of A. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பேசுங்கிறது 1184. இது எப்படி கிடச்சுன்னா, ஸோ மொத்த மாணவர்கள் 1184. ஸோ என்ன பேசுகிறது இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? கணிதத்தில் 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கணிதத்தில் 233 பேர் கணிதத்தில் பெற்றாங்க. ஸோ அப்போ அதை கொடுத்துட்டு கணிதம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன 233 டிவைட் பை 1184 போட்டலாம். சரிங்களா? P of Eக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து கணிதத்தில் பெற்றவராக இருக்க. அடுத்து அறிவியலில் 100 பெறாதவராக இருக்க. ஸோ பெற்றவராக நம்ம டேரெக்டாக அப்படி போட்டலாம். இது ஃபார்முலா தெரியுதுல, P of E is equal to N of E divided by N of S. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு டேரெக்டாக அப்படி போட்டலாம். ஸோ இது வந்து அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க. ஸோ பெற்றான்னு டேட்டா போட்டாச்சு, பெறாதவங்க இருக்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணுமோ நம்ம புதுசாக ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா படித்தோம் பார்த்திங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணோம். ஸோ அறிவியல் எத்தனை
106 பேர் அறிவியல். ஸோ இப்போ 106 டிவைட் பை 1184 இது போட்டால் ஸோ பெற்றவர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, பெற்றவர் தான் கிடைக்கும். ஆனால் பெறாவது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 106 டிவைட் பை 1184 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1184 குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 1184 மைனஸ் 106 டிவைட் பை 1184. ஸோ இதையும் நம்ம அடி கொடுத்தோம்னா 1078 டிவைட் பை 1184. ஸோ இவ்வளோ தான் எனது ஆன்சர். வினாவிற்கான சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு x/3. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பி ஆஃப் ஏங்கிறது x/3, பி ஆஃப் ஏ டேஸ்ங்கிறது x/5. அதாவது தெரியாமல் இருக்கிற நிகழ்தகவு அப்படி தானே, ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ அப்போ நமக்கு இந்த மாடல் கேட்டால் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். நம்மள்ட்ட எக்ஸின் மதிப்பு தேவை. ஸோ 1 போடணும். அடுத்து x/3 ப்ளஸ் x/5 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது குறுக்கு பெருக்கல் பண்ணால் 5x ப்ளஸ் 3x டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்புறம் இது கூட்டினா 8x கிடைக்கும். ஸோ 15 இஸ் ஈக்குவல் 1. ஸோ இது இந்த சைடு போனால் 8x இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 15 டிவைட் பை 8. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ அதனால் ஆன்சருங்கிறது x இஸ் ஈக்குவல் டு 15/8. ஸோ தான் ஆன்சர். ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.7 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடைகிற நிகழ்வு என்ன? வெற்றி பெறுவதற்கான நிகழ்வு கொடுத்துட்டாங்க, தோல்வி அடைவதற்கான நிகழ்வு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈஸி தான். பி ஆஃப் ஏ டேஸ் கொடுத்துட்டாங்க 0.72. தோல்வி அடைகிற நிகழ்வு அதாவது பி ஆஃப் ஏ டேஸ் கேட்டிருக்கான். சரிங்களா, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நெகட்டிவாக எதுவும் சொன்னாலோ அது இல்லாமல் அப்படின்னு வார்த்தை வந்தாலோ ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நம்மளுக்கு தேவை இந்த ஃபார்முலா தான். சரிங்களா, பி ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ டேஸ். ஸோ அப்போ இது ஃபார்முலா பி ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ எத்தனை 0.72. ஸோ போட்டாச்சா. ஸோ இதுலேருந்து 1லேருந்து 0.72 கழிச்சா நமக்கு 0.28ங்கிறது நமக்கு ஆன்சராக ஸோ கிடச்சிடும். சொல்லலாம். 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள படிப்பெண்கள் பற்றிய தரவுகள் திரட்டப்பட்டு பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க. பணிப்பெண்கள் வகைகள், ஸோ குடும்ப எண்ணிக்கை கொடுத்து ஒவ்வொரு டைப்பாக கொடுத்துருக்கு. ஸோ சமவாய்ப்படியில் ஒரு குடும்பம் தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த குடும்பம் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னென்னா 2 வகை பணிப்பெண்களும் வைத்திருக்கேன், பகுதி நேர பணிப்பெண்கள் வைத்திருக்கேன், பணிப்பெண் வைத்திருக்காமல் இருக்க. ஸோ வைத்திருக்காமல் இருக்கேன்னு கேட்டால் நம்மளுக்கு புதுசாக ஃபார்ம் படித்தோம் பார்த்தீங்களா, பி ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சரி பார்ப்போம். 2 வகை பணிப்பெண்கள் வைத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 வகை பணிப்பெண்கள்லாம் 2 வகை பணிப்பெண்கள். ஸோ இப்போ 250. அப்போ 250 என் ஆஃப் ஏ. சரிங்களா, அப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, இது பழைய ஃபார்முலா, அதாவது ஞாபகம் இருக்கலாம். பழைய ஃபார்முலா என் ஆஃப் பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஸோ இப்போ 250 டிவைட் பை 1500. ஸோ அடிச்சுனா 1/6 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா பகுதி நேர படிப்பெண்கள் வைத்திருக்கேன். பகுதி நேர படிப்பெண்கள்லாம் எத்தனை 860. அப்போ 860 டிவைட் பை 1500. ஸோ நம்ம அடிச்சோன்னா 41/75 கிடைக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணோம்னா இருக்க நிகழ்வுக்கு என்னென்னு கேட்டிருக்கான். வைத்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா. ஸோ அப்போ தான் நம்ம வைத்திருக்காமல் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸோ என்ன செய்யணும், பணிப்பெண்கள் வளர்த்தி கூட்டணும். சரிங்களா. 860 370 ப்ளஸ் 250 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1480 கிடைக்கும். சரிங்களா. ஸோ டிவைடட் பை மொத்தம் எத்தனை குடும்பம் என்ன பேசுங்கிறது 1500. என்ன பேசுங்க 1500. அப்போ 1500 போட்டுக்கணும். ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு பி ஆஃப் இ. சரிங்களா. இது வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான நிகழ்தகவு. இனிமேல் வைத்திருக்காமல் இருப்பதற்கான நிகழ்வு ஃபார்முலா நம்ம பி ஆஃப் இ டேஸ் கிடச்சிட்டு. அப்போ நம்ம ஃபார்முலா என்னது, பி ஆஃப் இ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ. அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் இ எத்தனை 1480 டிவைட் பை 1500. ஸோ அடிச்சு குறுக்கு பெருக்கல் பண்ணால் 1500 மைனஸ் 1480 டிவைட் பை 1500 இஸ் ஈக்குவல் டு இதை அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கழிச்சோன்னா 20/1500 கிடைக்கும். ஸோ 0 கட்டாயிரும். ஸோ அப்புறம் இதை அடிச்சிட்டோன்னா ஸோ இது 2 போட வச்சு 150 அடித்தான். ஸோ 1/75 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். ஸோ இதோட பயிற்சி 5.2 முடியுது. ஸோ இன்னும் 1 வேர்டு மட்டும் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.